சக்கரை செட்டிப்பட்டி கிராமம் ஜல்லிக்காட்டு வளவு அருள்மிகு முத்துமாரியம்மன் கோயில் திருவிழாவை முன்னிட்டு மாபெரும் இன்னிசை மிகுந்த வழக்காடு மன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேருக்கும் விஜய் டிவி கலக்க போது யாரு புகழ் தூரன் KR மஞ்சுநாதன் கலைக்குழுவின் சார்பாக இரு கரம் கூப்பி வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லி கைதட்டுங்க. ஒன்றும் தப்பு இல்லை. அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் உட்காந்துருக்கீங்க. இந்த வயல்ல எல்லாம் சில நேரம் பூச்சி அடிச்சு இப்படிதான் ரவுண்ட் ரவுண்டா இருக்கும். அது மாதிரி உட்கார்ந்துருக்க மாதிரியே தெரியுது. உண்மையில் ஒரு நல்ல தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். குடும்பத்தின் மகிழ்ச்சி மன நிறைவு முன்னேற்றத்திற்கு யார் காரணம்? ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? இங்கிட்டு ஒருத்தர் பேச வந்திருக்காரு, இங்கிட்டு ஒருத்தர் பேச வந்திருக்காரு. நீங்க தனியா பேசிக்கிட்டு இருங்க. ஏன்னா வாழ்க்கையில ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னான், அழகா சொன்னான். என்னைய பாரு, ஒரு பொம்பளை பிள்ளை உட்கார வச்சிருக்கான், அதை பாரு. நீ செல்லையே பார்த்துட்டு உட்காந்துருக்க, எப்படி கல்யாணம் ஆகுறது? செல்லுல தான் உன் உலகமே இருக்குன்னு நினைக்கிறேன். அதுலதானே எல்லாமே இருக்கு. சுவிட்ச் ஆஃப் ஆயிட்டா எல்லாம் சரியாயிரும். ஏன்னா ஒரு காலத்துல இப்ப எக்கோ கட் பண்ண, லைட்டா எக்கோ மட்டும் கட் பண்ண, மொத்த சவுண்டையும் குறைச்சு விட்டுறாரு. நான் பாட மாட்டேன். பாடனா நீ என்ன சொல்லலாம்? ஒரு காலத்துல கோழி கூச்சுன்னா விடிஞ்சிச்சு வந்துருச்சோம். இப்ப கோழி எத்தனை மணிக்கு கூவுது? பகல் 10 மணிக்கு கூவுது, மத்தியானம் 2 மணிக்கு கூவுது, சாயந்தரம் 5 மணிக்கு கூவுது. கூவ வேண்டிய விடிய காலம் 5 மணிக்கு குப்பர் அடிச்சு அது தூங்குது, மனுஷன் எந்திரிச்சு வேலைக்கு போறான். பெரிய பெரிய மனுஷன் போறான், பைபாஸ்ல வாக்கிங் போறாங்க, பாத்திருக்கலாம். கை இங்கிருந்து ஓமலூர் போயிட்டு வருது. என்ன இவ்வளவு வேகமா போறிய போல, என்ன டாக்டர் போயிருன்னு சொல்லிட்டாரு. எந்த டாக்டர் சொன்னாரு? அந்த டாக்டர் தான் நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. திக்குன்னு வாக்கிங் போறான். எங்க ஊர்ல ஒருத்தர் 120 கிலோ இருக்கான். 6 மாசமா வாக்கிங் போறான். இது வரைக்கும் 1 கிலோ கூட குறையல. எப்படி குறையும்? வாக்கிங் கிளம்பையில 200 ரூபாய் பாக்கெட்ல எடுத்துட்டு போறாங்க. 5 நிமிஷம் நடக்க வேண்டியது, 4 போண்டா வாங்கி திங்க வேண்டியது, 5 நிமிஷம் நடக்க வேண்டியது, காக்கில மிச்சர் வாங்கி திங்க வேண்டியது. அவனுக்கு எப்படி உடம்பு குறையும்? நாயை கூட்டிக்கிட்டு 6 மாசமா வாக்கிங் போனா நாய் இழைச்சிச்சு, இந்த நாய்க்கு அப்படி இருக்கிறான். இப்ப நாயை பிடிச்சி இருக்கிறான், நாய் இழைச்சிட்டப்பா நீ போப்பாங்க. வாழ்க்கை அந்த அளவுக்கு மாறிடுச்சு. இந்த பயலுக பூரா சின்ன பயல்கள்லாம் சோகமாவே உட்கார்ந்துருக்காங்க. நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகணுமேனு வைத்தறிச்சல உட்கார்ந்துருக்காங்க. இந்த 1.5 வருஷம் கொரோனாவுல பள்ளிக்கூடம் இல்லை. எங்களை மாதிரி வாத்தியாரையெல்லாம் பள்ளிக்கூடத்தை ஒற்றை அடிச்சு பெயிண்ட் அடிச்சு உங்களை எல்லாம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்க சொன்னாங்க. நாங்கெல்லாம் பூங்கொத்தோட போய் நிக்கிறோம். வந்தவன்ல 2 பேர் சொல்றான், இந்த கொரோனாவுல யார் யாரோ சாவறான்னு வாத்தியாரெல்லாம் சாவல போறோம். ஏன்னா அவனுக்கு அதுல அவ்வளவு பெரிய சந்தோஷம். வாத்தியார் போயிட்டா நம்ம நிம்மதியா இருப்போம். அப்படித்தானடா? அவன் கரெக்டா சொல்றாரு, அவர் தான் அப்படிங்கிறான். ஏன்னா வாழ்க்கை அவங்களத்தான் பேச வேண்டியது இருக்கு. இன்னைக்கு வாழ்க்கை இன்னைக்கு அந்த அளவுக்கு மாறிடுச்சு. ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பான் இருக்காங்க. இன்னைக்கு உறவுகள், குடும்ப உறவு எப்படி இருக்கு? எங்க ஊர் பக்கத்துல ஒரு பெரிய கோடீஸ்வரர் வீட்டுல நைட்டு 1 மணிக்கு திருடன் குதிச்சுட்டான். குதிச்சவன் புருஷன் பொண்டாட்டி கட்டி வச்சுட்டு நகை பணத்தை எல்லாம் அள்ளிக்கிட்டு கிளம்புனான். இந்த பொண்டாட்டிக்காரி கத்துனான். என்ன அப்படின்னா, அவுத்து விடு அப்படின்னா. திருடன் சொன்னா, கத்துனா என்ன குத்துவேன் அப்படின்னா. கத்த மாட்டேன், அவுத்து விடுனா. அவுத்து விட்டோன்னு சொன்னா, திருட சார் நகை பணத்தை எல்லாம் அள்ளிட்டீங்க, திருப்பி வச்சுட்டு போன்னு சொன்னா வச்சுட்டா போறீங்க, எனக்காக ஒரு உதவி செய்யுங்கன்னு. என்னம்மான்னு கேட்டான். எழுத்த மாதிரி நங்கையா வீட்டுக்கு போகும்போது அவ விட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு போங்க. அதுக்கு திருடன் சொன்னா, அவ வீட்டுக்கு தாண்டி முதல்ல போனேன், அவ சொல்லி தாண்டி உன் வீட்டுக்கே வந்தோம்னு அவன் சொல்லியிருக்கான். அப்ப இன்னைக்கு பெண்கள் நிலைமை எப்படி இருக்கு? அடுத்தவங்க குடும்பம் நாசமா போகணும்னு நினைக்கிறாங்க. இந்த வரது 1.5 லிட்டர் தண்ணி வந்ததுல இருந்து குடிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஏன் குடிச்சு விட்டு கொஞ்ச நேரத்துல மாமா எல்லாமே நடக்கும். பாருங்க இவ்வளவு சந்தோஷமா மகிழ்ச்சியா உட்கார்ந்துருக்கீங்க. இப்படி இருக்கதே எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. நல்ல செலவு பண்ணி பண்றீங்க. இது ஒரு விவசாய பூமி. உண்மையிலே விவசாயி வாழ்ந்தால்தான் இந்த நாடும் வாழும் என்பதுதான் உலகம் அறிந்த உண்மை. விவசாயி நல்லா இருக்கும் போதுதான் எல்லாருமே நல்லா இருக்க முடியும். விவசாயம் தான் இந்தியாவுடைய முதுகெலும்பு என்பார்கள். அந்த முதுகெலும்பாக இருக்கக்கூடிய விவசாயம் செய்து கொண்டிருக்கிற உங்க எல்லோருடைய பாதத்தின் தொட்டு வழங்கி, இதில் ஆண்களின் உழைப்புத்தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் டிவி கலக்க போது யார் புகழ், சன் டிவி காமெடி ஜங்ஷன் புகழ், கலைஞர் தொலைக்காட்சியுடைய தில்லுமுள்ளு புகழ், ஜெயா தொலைக்காட்சியுடைய காமெடி கிளப் புகழ், பட்டிமன்ற உலகத்தினுடைய
முடிசூடா மன்னனாக மலமரக்கூடிய கொங்கு மண்ணுக்கும் கொங்கு மண்டலத்திற்கும் உலகளாவிய புகழை பெற்று தந்து கொண்டிருக்கக்கூடிய சமீபத்திலே வெளிவந்திருக்கக்கூடிய கவுண்டம்பாளையம் என்ற திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாக உலக தமிழர்களின் நெஞ்சமெல்லாம் சிம்மாசனம் போட்டு அமர்ந்திருக்கக்கூடிய பாசத்துக்குரிய அருமை மாப்பிள்ளை கோவை KR மஞ்சுநாதன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்லவர்கள் என்னை ஒரு ஆம்பளை எழுப்பி விட லேடிஸ்க்கு போடுற பாட்டு போடுறீங்க. நீனு வெக்கமில்லாம சிரிக்கிறா பாரு. நல்ல எஃபெக்ட். இல்லை இல்லை, பெண்களின் பொறுப்புத்தான் என்ற அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடியவர் விஜய் தொலைக்காட்சியிலே பல நாடகத்தில் நடித்து வரக்கூடிய சன் டிவியினுடைய காமெடி ஜங்ஷன் என்ற நிகழ்விலே தோன்றி மக்களுடைய ஏகபுத்த ஆதரவை பெற்றிருக்கக்கூடிய நல்ல ஒரு பாடலோடு பாடக்கூடிய சின்னத்திரை நடிகை அன்பு மகள் மணப்பாறை லலிதா அவர்கள் வந்திருக்காங்க. மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு, உன்னமான இட தேடி வரும் நாள் என்ற நாள், முத்து முத்து கண்ணால அவன் சுத்தி வந்தான் பின்னால, மாங்குயிலே பூங்குயிலே செய்தி ஒண்ணு கேளு. அதுக்கு மேல எனக்கு வரி வரியா. நம்மளுக்கு கீபோர்டு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் எங்களுடைய கீபோர்டு உலகத்தினுடைய பிதாமகன் அருமையப்பா சகோதரர் தேனி மகேசன் அவர்கள் வந்திருக்காங்க. நல்ல ஒரு கைதட்டல் கொடுங்க. எங்கள்கிட்ட ஒரு பையன் திருவேங்கடம் திருப்பதி வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல, அவருக்கு உடல்நிலை சரியில்லை. எங்களுக்கு ரிதம்பேடு இசைக்கு வந்திருக்கக்கூடியவர் தமிழகத்திலேயே ரிதம்பேடு வாசிப்பதில் டாக்டர் பட்டம் இருக்கக்கூடிய செல்வராஜ் அவர்கள். அருமையான ஆடியோ சொன்னது மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுத்திய தம்பி. சிரிக்கிறேன், நல்ல சிரிப்பேன். சிரிச்சுக்க, இப்பவே சிரிச்சுக்க, அப்புறம்லாம் சிரிக்க முடியாது. அப்புறம் என்ன கேட்டாலும் எப்போ வருவ எப்போ வருவ எப்போ வருவ அந்த கேள்விதான் வரும். பாத்துக்க, எங்க இருக்க எப்போ வருவ, எங்க இருக்க எப்போ வருவ, நீ எங்கேயும் இருக்க முடியாது. ஆடியோ பேர் என்ன மச்சர் SPK சூப்பர் ஆபரேட்டர் நீ தானே. எங்களை படம் எடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனலுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி, மாப்பிள்ள அந்த நாயவும் என்னையும் சேர்த்து ஒரு போட்டோ டக்குன்னு இந்த நாய் ஓட முன்னாடி எடு, ஆளுக்கு ஒண்ணு எடுத்து அனுப்ப. எனக்கு என் பொண்டாட்டி கேட்கிற உன் பேச்சை எந்த நாய் கேட்கும்? இந்த நாய் கேட்டுச்சுன்னு அந்த நாய்கிட்ட போய் கட்டோம்னா குடும்பத்துல குழப்பமே வராது. நான் ஒரு நாய் வளர்க்குறேன் சார். என் வீட்டுல ஒரு ஆண் நாய் வளர்க்குறேன். வாரத்துல 5 நாள் நான் தான் கறி போடுறேன், வாரத்துல 2 நாள் நான் தான் மட்டன் போடுறேன், தினம் பிஸ்கட் போடுறேன். வீட்டுக்கு போனா அந்த நாய் என்கிட்ட வாழாட்ட மாட்டேங்குதுடா, பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழாட்டிட்டு நிக்குதுடா. என் நாய் நன்றி இல்லாத நாய்டா. நான் தான் பிஸ்கட் போடுறேன், நான் தான் சிக்கன் போடுறேன், நான் தான் மட்டன் போடுறேன். அந்த நாய் என்கிட்ட வாழாட்டங்குதுமா, பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே போய் வாழாட்டுதுமா. அவன் ஒரு பொட்டை நாய் வளர்க்குறாமா, அதனால அவன்கிட்டே போய் வாழாட்டு, என்கிட்ட வாழாட்ட மாட்டேங்குதுடா அந்த நாய். என்ன சந்தேகம்? நாய்க்கு தாண்டா சொந்தம். இவனுக்கு வர்ற சந்தேகத்தை பாருங்க. அந்த நாய்க்குட்டி யாருக்கும் சொந்தம்? நாய்க்கு தான் சொந்தம். மொத்தம் ஒரு நாய் வச்சு மொத்தம் 15 லட்சம் ரூபாய்க்கு நாய் வித்திருக்க நீ. உன் கதை எனக்கு தெரியும். இப்பொழுது முதல் விவாதத்தை தொடங்குவதற்காக ஆண்களின் உழைப்பே இந்த அணியை துவங்கி வைத்து பேச வருகிறார் மஞ்சுநாதன் அவர்கள். நல்ல ஒரு அரங்க நேர்ந்த ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். நீங்க கொடுக்குற கைதட்டல் அவர் பேசுற நேரம். Hello, hello. Hello, hello, hello. Hello, testing, hello, hello. Hello, testing, hello. Super. Hello. நான் சிவசிவான சிவனவருந்து எல்லோ சிவபாதம் சரணமட்டு முன்னவருந்து எல்லோ முன்பாதம் சரணமட்டு சரணம் சரணம் பண்ணுதாயே ஆட்டு வளவுக்காரி. அந்த காட்டு வளவுக்காரி சாச்சனம்மாவும் பாரம். இன்னைக்கு அக்கறையில் பிறந்தவளா 1000 பேர் கொண்டவளாம் கிடைத்தும் காலமட்டு சந்தன மரப்பாங்கு ஆத்தாரகமாகி நீ பிறந்த மலையாள எல்லையிலே உடன் பிறந்த ஏழு கண்ணி 7 தெய்வ கண்ணி சத்தியோடிலாட கண்ணி
அங்கே சண்டி மண்டி சாமண்டி வராகி பிரம்மியரை காணி தங்கமே அங்கே வைக்கும் மக்காடி மாறாவே இன்னைக்கு ஜல்லிக்காட்டு சலங்கள் எல்லாம் ஜல்லிக்காட்டு விளவிலே ஓட்ட சலங்கள் எல்லாம் எடுத்தாங்க ஒரு விரினோடு போட்டாங்க ஒரு முடிமண்டு ஆத்தா முத்துமாரி உனக்கு முத்துலே சொந்தவளா நீ வேப்பலை எடுத்தவளா காட்டு கருமாறி உனக்கு எடுத்தவளா உத்தராட்சம் போட்டவளா ஆத்தா நீ பம்பை எடுத்தவளா அந்த பரமசிவே பத்தினியோ தாயை நீ விருந்த மலையாள இல்லையில விளையாட பெண் பிறந்த ஆத்தா தலைமுறை இறக்க வந்து தலைமுறை வெடிப்பாசம் பண்ண பண்ணு அங்கே ஆத்தரையை ஊத்தரச்சு ஊத்தில் தலைமுழுகி நாங்க சத்திக்கரக கொண்டு அங்க சமுத்திரத்து வீதியிலே நாங்க என்ன விதமாடி வார ஏற்காட்டடி வாரோ ரோட்டிலே அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்காதன் கையலுவ அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா அக்காதன் கையலுவ அல்லை கட்டுமா அல்லை கட்டுமா தாயே அல்லை கட்டுமா சிறுடியலுவர் அல்லை கட்டுமா அங்கம் பிறந்தவளே ஆயிரம் கொண்டக்காரி அக்கினியில் பிறந்தவளே இருத்தார் இருசனம் இருபாடோர் பேர்ச்சனம் உனக்கு கங்க நீர் எடுத்து எடுத்ததோர் அபிஷேகம் தொடுத்ததோர் பூமால இந்த ஜல்லிக்காட்டு விளவு ஜனங்கள் எல்லாம் ஏறின பக்கம் 80 தலைஞ்சு பார்த்த பக்கம் 100 தலைஞ்சு இன்னைக்கு போன பக்கம் 300 தலைஞ்சு இருக்காதி மகமாயி ஆயிரங்கனுடைய மணிமந்த சேகரியே நீ வாத்தி வரங்குடமா என்று அவள் தால் பணிந்து நடுவர் அவர்களை நல்ல தலைப்பு, அருமையான தலைப்பு, அற்புதமான தலைப்பு, இன்றைய தமிழகத்துல பேச வேண்டிய தலைப்பு, ஓமலூர் மக்கள் கேட்க வேண்டிய தலைப்பு, நம்ம ஜல்லிக்காட்டு உழவுல சொல்ல வேண்டிய தலைப்பு. நம்ம என்ன தலைப்பு? குடும்பத்தின் முன்னேற்றத்திற்கு துணை நிற்பது ஆண்களின் உழைப்பா பெண்களின் பொறுப்பா? பாடுபடுறதுனால குடும்பம் சந்தோஷமா இருக்கிறோம், பொறுப்பா இருக்கிறதுனால குடும்பம் சந்தோஷமா இருக்கிறது தலைப்பு. ஆமா, ஏன் நடுவர் அவர்களை ஆம்பளை பாடுபட ஒண்ணா பொம்பளை குடும்பம் நடத்த முடியுமா? கஷ்டப்படுறது பூரா ஆம்பளை கடங்காரனாக்குற பூரா பொம்பளை, உழைக்கிறது பூரா ஆம்பளை, ஊர் நாய் பேசி ஊட்ட கெடுக்கிற பொம்பளை. நடுவர் அவர்களை பாடுபடுறது பூரா ஆம்பளை, படுத்துக்கிட்டே நின்று பல குடும்பத்தை கெடுக்கிற பூரா பொம்பளைங்க. கரெக்டியா அக்கா? நல்லா கேட்டுக்குங்க. நானும் ஜல்லிக்காட்டு
பேசவே இல்லை. நீங்க என்ன எனக்கு அக்கா தங்கச்சிங்க, நான் வீடு போய் சேர வேணும். ஆமா, நான் என் பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு புருஷன். என்ன இப்படி சொல்றீங்க? கம்பு குத்தி வர கடத்துல தனி வந்தா கம்புக்கு நான் அதிகத்துக்கு கடையோட போகணுமா? வம்பா ஊரு டூர் வந்து அடுத்த பொண்டாட்டி பேசி அடி வாங்கிட்டு போறேன். நான் பேசுறது பூரா கோபிச்செட்டி வேலத்துக்கு மேற்க திருப்பூருக்கு தெற்குதான் பேசுறேன். இங்க சேலமா விட தம்மனிக்கு எல்லாருமே நல்லவியா அந்த முத்துமாரி அம்மனுக்கு இணையானீங்க. நடுவரவர்களே பொண்டாட்டி சொன்ன மாமா மூஞ்சி பூரா பிம்பிள்ஸா வந்துருச்சு. என்ன பண்ணிட்டுதான் என்ன புள்ள பிம்பிள்ஸ் அப்படின்னு பூரா கொப்பளமா கொப்பளிச்சுட்டு என்ன பண்றதுன்னா, நான் சொன்ன மாட்டுச்சாணி போட்டு கழுவி சுத்தமா போயிருந்தேன். யாராவது மாட்டுச்சாணிய முகத்துக்கு போடுவாங்களா ஐயா? கொரோனா காலத்துல ஊடுதவராக மாட்டுச்சாணி போட்டு வலிச்சாங்களா இடத்துக்கு? கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏன்னா கொரோனாங்கிறது கிருமி, மாட்டுச்சாணிங்கிறது கிருமி நாசினி. கொரோனா கிருமி வீட்டுக்குள்ள வரப்படாது. ஊடு தவறா போட்டு மாட்டுச்சாணி போட்டு வலிச்சுமில்ல, அப்ப இந்த மூஞ்சியில பிம்பிள்ஸ் எதுனால வருது? கிருமினால வருது. அப்ப அந்த கிருமி நீக்கிறதுக்கு மாட்டுச்சாணிங்கிற கிருமி நாசினி போடக்கூடாதோ? என்ன அறிவு! தேங்க்யூ. சோறு தான் சாப்பிட்டீங்களா? இட்லி வாங்கி கொடுத்தாங்க. என் பொண்டாட்டி சொன்னா அதெல்லாம் போடப்படாது, மரியாதையா 4500 ரூபாய் பணம் கூட நம்ம போய் பேசியல் பண்ணிட்டு வரமுன்னா. என்னல பேசியல்னு கேட்டேன். பட்டர் பேசியல்னா பால் கறக்கிற நாய்க்கு பட்டர் பேசியல் பத்தி என்ன தெரியும்? ஈரோடு சந்தையில கொண்டு விட்டா மாடு எத்தனை கறக்கணும்னு கேட்டா பார்த்து சொல்லுவேன். மாட்டுக்கு எத்தனை பல்லு கேட்டா புடிச்சு பார்த்து சொல்லுடா. மாடு எத்தனை போட்டோன்னு கேட்டா கொம்பு பார்த்து சொல்லுடா. மாட்டுக்கு ராசி சுடி எப்படி இருக்குதுன்னு கேட்டா நிறைய பார்த்து சொல்லுடா. இந்த பட்டர் பேசியல் பத்தி பால் கறக்கிற நாய் கேட்ட என்ன தெரியும்? இப்ப நீங்க பண்றவங்க கிட்ட என்னடி பட்டர் பேசியல்? இந்த பாலாடை இருக்குல்ல, பாலாடை, அந்த பாலாடை எடுத்து இந்த பண்ணாடை மூச்சிட்டு ஒட்டுறதுக்கு பேரு தான் பட்டர் பேசியல். எனக்கு விவரம் தெரியல. மரியாதையா கம்முனு பொழைக்கிற குடியானவனுக்கு இதெல்லாம் தேவையா? நான் பாலை போட்டு ஊற்றி போட்டு பாருவே மாட்டமேன்னு சொல்லி போட்டு போனேன். நீ பொறுப்பு புருஷன் பேரச்சு கேட்கல. நான் பாலை போட்டு திருப்பூருக்கு போயிட்டு இவமாட்டுக்கு போயிட்டா பேசியல் பண்றது எவ்வளவு செலவுன்னு கேட்டா 4500 ரூபாய் சொன்னான். எனக்கு நெஞ்சு வெளியே வந்துட்டு மேச்சேரி சந்தையில 4500 ரூபாய்க்கு ஒரு வெள்ளாட்டை வாங்கிட்டு வந்துட்டு வருஷம் 2 குட்டி போடு. ஆமா, நீ சொன்னா நான் போன வருஷம் வெள்ளாடு வாங்கி விட்டு குட்டியே போடல. ஏங்க கிடாடு குட்டி போடாதாம்ல? கேடாயாடு எப்படிங்க குட்டி போடு? பொட்டையாடு தான் போடு. என் பக்கத்து வீட்டுக்காரன் ஆடு குட்டி போடுது. அது பொட்டையாடா இருக்கு, போடு. அவன் வீட்டுல கிடாடு இல்லையே, உங்க வீட்டுல கடாயாடு இருக்குதா? அப்ப நான் பட்டிமன்றம் கிளம்புற நேரம் கிடாய அவுத்து விடுறான்னு நினைக்கிறேன். எத்தனை குட்டி போடுது? 2 குட்டி. நாளைக்கு காத்தால போய் நேரம் சட்டை எட்டி பிடிக்கும். அடே பாலா போனவனே எரிச்சவனே அதோட பாலா போய் தொலைச்சவனே பொடி போட்டு முக்காடு தொலைச்ச பூதேவி. உன்று வீட்டுல கெடாய் இல்ல, உன்று வீட்டுல கெடாய் இல்ல. உன்று வீட்டுல கெடாய் இல்லாதனால உன் பொட்டையாடு குட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இல்ல. எம்மூட்டு கெடா சேர்ந்துத உம்மூட்டு பொட்டையாடு குட்டி போட்டுருக்குது. ஒழுக்க மரியாதையா 2 குட்டில ஒரு குட்டி பங்குகள். கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டேங்க? அவன் சண்டைக்கு வந்தான்னா ஜல்லிக்காட்டு சடத்தை பூரா கூட்டிட்டு போய் நிறுத்தி நாய் காப்பா அவனை அப்புறம் பாப்பா நீங்க போய் கேளுங்க. நான் கேட்க மாட்டேன். ஏன் கேட்க மாட்டீங்க? அவன் சண்டைக்கு வருவான். எதுக்கு சண்டைக்கு வருது? இன்னைக்கு ஆட்டுக்குட்டியில பங்கு அப்ப ஏன் சிரிக்கிறாங்க? ஜல்லிக்காட்டு சடங்கல்ல நாளைக்கு ஆட்டுக்குட்டியே கேட்பான்னு சண்டைக்கு வருவாங்க. ஆட்டுக்குட்டியோ? நான் 4500 ரூபாய் சேலை பண்ணி முன்னோரு புருஷனா கட்ட போறேன். இல்ல, நான் தான் கல்யாணம் போச்சு 5 வருஷமா வச்சு பொழைக்கிறேன்ல. இடத்துக்குள்ள மேக்கப் போடுறேன்னு கேக்குறேன். நான் எனக்கு மேக்கப் போடுறேன். பாக்குறதுக்கெல்லாம் அழகா தெரிய வேண்டாமான்னு 8 வருஷக்கிட்ட சொல்றேன். அந்த சண்டாளி நடுவரவர்களை தமிழ்நாட்டு பண்பாட்டுப்படி அவன் கொண்டாடி அவனுக்கு அழகா தெரிஞ்ச போது அந்தவனுக்கு அழகா தெரிஞ்சு என்ன பண்ண போறான்? எவ்வளவு கொண்டாடி எனக்கு அழகா இருந்தா எனக்கு சந்தோஷம் இருக்கு. ஊர் பையனும் பூரா அழகா இருந்தா எனக்கு சந்தோஷம் வருமா? பட்டிமன்றம் வர முடியுமா? பாலாவிரம் பண்ண முடியுமா? மாடு வாங்கி விற்க முடியுமா? உலக சொந்து போக முடியுமா? இல்ல ஊரா பாட்டு நான் தான் பேச முடியுமாங்க? மரியாதையா தோர்ந்து சொல்லி திருப்பூர் போயிட்டு ஒரு சாமர்த்தியா உங்களுக்கு எப்படி பக்கத்துல ஓமலூர் டவுன், இந்த பக்கம் தீவெட்டி பெட்டியா, எனக்கு பக்கத்துல நம்பியூர் டவுன். அங்க அவ்வளவு பியூட்டி பார்லர் தோர்த்தப்பெல்லாம் செவ்வி அறைய அணியிருக்கிறேன். இவ்வளவு வார தோர்த்துட்டு இருக்கிற போட்டா டிப்பர் அங்க போய் படுத்துக்கிறாள். வந்து வாங்குற பையன் மாடு வச்சுட்டு இருக்கிற ஆளுக்கா எங்கடா போன? அம்மா பேசியல் பண்ண போன கோபம் வந்துட்டு நீ உங்க வீட்டுல வச்சிருக்கூடாது. குட்டம் வண்டி எடுத்து போறதுக்கு போய் பாக்குறேன். 4 பொம்பளை குண்டாடியாட்டம் உண்டு கிடக்குறாள். இதுல எவன் கொண்டாடின்னு தெரியல. மூச்சு பூரா மேக்கப் போட்டு மைதாமா வந்து 2 வெள்ளிக்காய் வெட்டிட்டாங்க வச்சிருந்தது. நான் போன வீட்டு சாவி வேற கொண்டு போயிட்டேன். நான் போய் மொல்ல அம்மனியோ
அம்மனியோங்கிற எவ்வளவுமே வாய் தரல ஏன்? அங்கதான் அது மாதிரி பெண்ணக்கா சேர்ந்த மாதிரி சாட்டி கிடக்குறாளுல தோணர்னு வெளியே நின்று இருந்தான் நான் கிட்ட போய் ஏன்னு என்ற கொண்டாட்டி வந்தாளாய பாத்தியான்னு உள்ள 4 பொம்பளை இருக்கிறாங்க 6000 ஜம்சார்னா ஆகும் அந்த 70 வருஷத்தை எழுப்பி கூட்டிட்டு போயிருவனே அல்ல ஒரு சைஸ் உண்டு கிடக்குறாளுவோ அடையாளத்துக்குள்ள எழுப்பி கொடுங்க ஏன் யாராலும் எழுப்பலாம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வம்பா அடையாளம் தெரிஞ்சாத நான் போய் அடுத்த போட்டு அடி கை பிடி சொல்லிட்டா 4 பேர் இன்னும் பார்க்கும் பட்டிமன்ற பேச்சாளர் மானுகிட்ட மஞ்ச நாள் அடுத்த போட்டு அடி கையை பிடிச்சி இழுத்து போட்டேன் அப்படிங்கிற அமைப்பே எனக்கு வராதா நடுவர்களே சரி அந்த ஓனரை மட்டும் கேட்டுட்டு இருந்தா அந்த அம்மா கட்ட உனக்கு கல்யாணம் முடிஞ்சு எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 15 வருஷம் ஆச்சு அப்படின்னு 15 வருஷமா உன் சம்சாரம் போட்ட பொழைக்கிறாங்க நீங்க அடையாளம் தெரியலிங்கிறீங்க அந்த அம்மா மேக்கப் போட வந்து 15 நிமிஷம் ஆச்சு எனக்கு எப்படி தெரியும்னு அவங்க நாங்க 2 பேசிட்டு இருந்தோமா கதவு சைஸா திறந்திருந்தது நாய் ஒண்ணு இருக்கும் மோசம் மோசம் பொம்மிரி நாய். இந்த பொம்மிரி நாய் அது என்ன பண்ணுச்சு கதவு சந்திரம் முட்டிட்டு உள்ள போனது எனக்கு பெத்த ஆயாமாரு காட்டு வலுவில் இத்தனை பேர் இருக்கிறீங்க பாலாடை பார்த்தா நாய்கம் இருக்குமா பால் சட்டி பார்த்தாலும் விடாது கண்ணை வச்சுட்டு இப்ப சட்டி எடுத்தவங்களும் சொல்லு நக்கி போடு நாய் பாலாடை பார்த்தோம் இந்த நாய்க்கு என்ன பண்ணுச்சு சேர்மேல படுத்துக்கிற ஒரு மூச்சி போய் சொலுக்கு நக்குது நக்கிறது நாய் படுத்திருக்கிற நாய் தெரியுது இவ கேக்குறா ஏன் மேடம் 7500 ரூபாய் பணம் வாங்கிட்டு 3/4 மணி நேரம் கழிச்சு எடுக்கணும்னு சொன்னீங்க தேனுக்கு இப்ப 10 நிமிஷத்துல எடுக்கிறீங்க கேக்குறாளே இன்னைக்கு நாய் நக்கருக்கு பணம் கொப்ப சம்பாதிச்சு கொடுத்தானா அப்படி கேளு வெடி ஆமா சம்பாதிச்சு கொடுக்க முடியாது நீங்க எல்லாம் அப்படி ஆடி அளந்துருக்கிறீங்க ஆட்டு வாழ தளர்ந்துருக்கிறீங்க இவன் பாவம் மானா மரதேசி மண்டமா நல்லாச்சு எங்கேயோ போய் சம்பாதிச்சு கொண்டாந்து கொடுத்தா நான் கேக்குறேக்கா 50 ரூபாய் சம்பளம் வாங்குற பொண்டாட்டி கொடுத்தன எப்படி நடத்தோடு 50 ரூபாய் சம்பளம் அரை பொண்டாட்டி 50 ரூபாய் சம்பளம் வாங்குற பொண்டாட்டி 9 மட்டும் புரோக்காப்பி வச்சு கொடுத்தாலும் அந்த குடும்பம் முன்னுக்கு வருமா இன்னைக்கு பெண்கள் கிட்ட சிக்கனம் இருக்குதா நடுக்கிறவங்களே ஆம்பளை உழைச்சு கொடுக்கக்கூடிய காசை தாம் தூக்கு செலவு பண்றாங்க இங்க பாருங்க டவுசர் பாக்கெட்ல 1,93,500 ரூபாய் வச்சிருக்கிறேன் எவ்வளவு 1,93,500 rupees எங்க டவுசர்ல உலகத்திலே விலையுயர்ந்த டவுசர் டவுசர் தான் எது திடீர்னு இப்ப திருட வந்தான்னு வச்சுக்க என்னை எல்லாம் செயினை கழட்ட சொல்லுவான் மோதிரத்தை கழட்ட சொல்லுவான் உன்னைய வெடி பாடுபடி சம்பாரிச்சு காசு கண்டதுண்டு போறக்க வச்சுக்கிறேன் பூரா காட்டு வளவில் அத்தனை நம்ம சொந்தக்கார போயிடுவான் என்னை தேடி அவனால் வந்து வெட்டி போடுவாங்க வெட்டி 1,93,500 வைக்கிறேன் வாசல்ல அவ சப்பரத்துக்கு முன்னால அந்த படத்தை இந்த மேடையில வைக்கிறேன் நம்ம தர்மகர்த்தாவை காவல் வச்சு நம்ம கரகத்துக்காரர் காவல் வச்சு ஊர்ல உள்ள பெரிய மனுஷன் எல்லாருக்கும் காவல் வச்சு அந்த படத்தை உங்க கையில நான் எடுத்து கொடுக்குறேயா லலிதா அவர்களை தன்னோட முதுக தானே திரும்பி பார்க்க சொல்லுங்க 1,000 பணத்தை 1,000 கொடுக்குறேன் இது சாத்தியம் அவ்வளவுலாம் வேணாம் சரி ஒரு 10,000 ரூபாய் கொடு நான் பாக்குறேன் எது அதுக்கெல்லாம் புருஷன் இருக்கான் அவன் தான் உன்கிட்ட சொன்னானா யாரு கட்டவன் அவனை என்னையும் விட்டுட்டு போடலாம் என்னன்னு சொல்லுவேன் ஒரு ரூபாய் கொடுத்தால் எந்த பெண்ணாவது தன்னோட முதுகு திரும்பி பார்க்க முடியுமா முடியாது எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்ன சந்தேகம் அப்புறம் எப்ப பாக்குறதுக்காக பொம்பளைகள்ல ஜாக்கெட்ல கதப்பு நிலப்பு சன்னலு ஓப்படி நிலப்படி எல்லாம் வைக்கிறாள் அப்படி கேளு பாரு முந்தானே நாய் மாதிரிதான் அவளை கூட கை தட்டணும் நான் தப்பா கேட்கல பாரு முந்தானையில கல்லு போதுச்சா முன்னாளுக்கு கண்ணுல பாக்கலாம் பாரு கழுத்துல சங்கலி போட்டா கண்ணாடினாலும் பாக்கலாம் என்னைக்கு லேடிஸ் பூரா முதுகுல ஜாக்கெட்ல கல்ல வச்சாங்களா புருஷனுக்கு பூரா கிட்னியில கழுவுது கிடையாது இங்க இருந்து அங்க எப்படி வந்துச்சு எல்லாம் மியூச்சுவல் டிரான்ஸ்பர் ஆகி போடுறது ஓஹோ அது கூட ஒரு கொடுமை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லாதீங்க நம்ம கொண்டாட்டி ஜாக்கெட்டு 2 நாடாவை கட்டி தொங்குட்டு 2 குண்டை தொங்குட்டு இருந்தான் ஓஹோ நடந்து ஓரா டும்முக்கு ஆடுது நான் இடத்துக்கு ஜாக்கெட்ல நாடா தொங்குதுங்க உனக்கு டவுசர்ல நாடா தொங்குது எனக்கு ஜாக்கெட்ல நாடா தொங்குது இதுக்கு அதுக்கு சரியா போச்சுக்கிறாளே இது நாடாயா மாப்பிள்ள உனக்கு ஒண்ணு தெரியாது என்னங்க என் பொண்டாட்டி இந்த தீபாவளிக்கு ஜாக்கெட் தைக்க சொன்னாடா சரி நான் கொண்டே டெய்லர் கிட்ட அளவு ஜாக்கெட்டை கொடுத்தேன்டா அவன் பிரிச்சு பாத்துட்டு 2,100 ரூபாய் கூலி கேட்கிறான்டா எத்தனை ஜாக்கெட் ஒரே ஜாக்கெட் அடவாவியா ஏன்டா 2,100 ரூபாய்ன்னு கேட்டேன் சார்
உங்க டீச்சர் ஜாக்கெட்ல ஜன்னல் வைக்க சொல்லியிருக்காங்க. ஆசாரி கூலி 1100, கொத்தனார் கூலி 800, என் கூலி 300 கொடுத்துட்டு வந்துட்டேன்டா. சரி. தீபாவளிக்கு நாள் நைட்டு கொண்டாந்து ஜாக்கெட்டை கொடுத்தான்டா. இவ காலையில ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு முந்தானை எடுத்து போத்திக்கிட்டு வர்றா மாப்பிள்ள. இப்படியா? ஆமா மாப்பிள்ள. ஏங்க ஜாக்கெட்ல ஜன்னல பின்னாடி வைக்கணுமாம்ல. எது மாத்திட்டான்டா. ஏன்டா அப்படி பண்ணான்னு கேட்டேன். வாஸ்து சாஸ்திரப்படி ஜன்னல் அங்கேதான் சார் இருக்கணும் அப்படிங்கிறான்டா. மறுநாள் அதே டைலர் வீட்டுக்கு வர்றான்டா. ஏன்டான்னு கேக்குறேன். சார் மேடத்தை வர சொல்லுங்க சார், ஜன்னலுக்கு கொசுவல் அடிச்சு விட்டு போறோங்கிறானே. இந்த பெண்ணால பொறுப்பு இருக்குமாடா? இருக்க மாட்டேன். ஒரு பொண்ணு எப்படிங்க இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நான் கேட்கிற நடுவரவர்கள இன்னைக்கு இந்த காலத்துல பொம்பளை புள்ளையா இருக்குதா? ஆம்பளை போடுற துணி பூரா பொம்பளை புள்ள போடுறாங்க. ஆம்பளை போடுற டவுசரை பொம்பளை புள்ள போடுறான். ஆம்பளை போடுற டிஷர்ட்ட பொம்பளை புள்ள போடுறான். ஆம்பளை போடுற பேண்ட பொம்பளை புள்ள போடுறாங்க. என்னைக்காவது ஆம்பளை பசங்களுக்கோ பொம்பளை பிள்ளைக்கு போடுற சுடிதார் போடணும்னா ஆசைப்பட்டோமா? என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளை போடுற நைட்டி போடணும்னு ஆசைப்பட்டோமா? இல்ல என்னைக்காவது ஆம்பளை பசங்க பொம்பளை பிள்ளை போடுற லெக்கின்ஸ் தான் போடணும்னு ஆசைப்பட்டோமா? ஏன்னாக்கா ஏங்க சிரிக்கிறீங்க? இல்ல உனக்கு லெக்கின்ஸ் போட்டா எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துருச்சு. சுடுகாட்டு இருப்பேன். எதுக்குங்க எதுக்கு போட்டிக்கு வர்றதுன்னு ஒரு வித்தியாசம் இல்லையா? ஆனா படிப்புக்கு போட்டிக்கு வந்தீங்க, படிச்சீங்க. வேலைக்கு போட்டிக்கு வந்தீங்க, வேலை செய்யறீங்க. சம்பளத்துக்கு போட்டிக்கு வந்தீங்க, சம்பாதிக்கிறீங்க. ஆனா இருக்கிறவரை இருந்து போட்டு விட்டு தொலைங்க. போட்டுக்கிற துணிமணியில கூட போட்டிக்கு வராங்களே, என்ன பொறுப்புடா கேக்குறேன். பொறுப்புனா எது? கொண்டவனுக்கு எது பிடிக்கும், குழந்தைகள் எது விரும்பும், வயதான காலத்துல மாமன் மாமிக்கு என்ன வேணும்னு வீட்டுல எந்த பொம்பளை பார்த்து பண்றாளோ அதுக்கு பேர் பொறுப்பு. இன்னைக்கு காய்ச்சி வேலையில நெல் விளைஞ்சிருக்குது, கரும்பு விளைஞ்சிருக்குது, மஞ்சள் விளைஞ்சிருக்குது. 10-100 வருஷத்துக்கு முன்னால பூரா கம்பு விளைஞ்ச பூமி இங்க. நல்ல மார்கழி மாசம் பனி மேல கரைச்ச மாசி பங்கனிக்கு அந்த கொக்கரையும் வரவு மடி கூட்டிட்டு பொறுப்பாங்க. இன்னைக்கு தான் வெள்ள வேட்டியா அரிசி கேக்குறாங்க பொம்பளைங்க. அல்ல நாளைக்கு மாவளக்காக்கா எத்தனை பொம்பளைங்க ஒண்ணு மாவடிச்சீங்க? அல்ல மிக்சி ஒரே சனத்துக்கு மாயறது இல்லை. இன்னைக்கு மாடர்ன் ரைஸ் மில்ல அரிசி. அன்னைக்கு வீட்டுக்கு முன்னால பூரா ஒண்ணு கிடக்கு. ரக்கம் எடுத்து மச்சாண்டா போண்டாட்டி கொழுந்தனா போண்டாட்டி ஈடுறக்கு போட்ட எப்படி 4 மூளை ஒண்ணுக்குள்ள அரிசி இடிச்சு புடைச்சு கம்பு அரிசி ஆகி போச்சு. அன்னைக்கு அப்படி பாடுபட்டான் பொம்பளை. இந்த காலத்து பொம்பளை எவ்வளாச்சும் வீட்டு ஒரு வேலை பாக்குறாளா? பொழுதா பொடிக்கு டிவி. 6:30 மணிக்கு ராமயானம், 7 மணிக்கு அன்னம், 7:30 மணிக்கு கயலு, 8 மணிக்கு 3 முடிச்சு, 8:30 மணிக்கு 8 மணிக்கு 3 முடிச்சு, 8:30 மணிக்கு என்னமோ ஓட்டு தொலைகிறான்னு மறந்து போச்சு. 9 மணிக்கு சிங்கப்பெண்ணு, 9:30க்கு எதிர் நீச்சல், 10 மணிக்கு மல்லி, 10:30 மணிக்கு தேங்கு டம்மி அடுப்புலயும் வைக்கிற கொல்லி. எப்பச்சோறுங்கிறது ராத்திரி ஒரு ஷாம்பு மாதிரி ஷாம்பு. அன்னைக்கு IPL மேட்ச் ஓடிட்டு இருந்தது. குட்ரி ஸ்கோர் பாக்குறப்ப ஸ்கோர் வேணுமா, நைட் சோறு வேணுமா, சோழி முடிச்சது. மாசமான 350 ரூபா நாம தானே கேபிளுக்கு பணம் கட்டுறோம். டிடிஹெச்சுக்கு வருஷம் 2360 நாம தானே கட்டுறோம். அந்த ஆம்பளைக்கு எப்ப கிடைக்கிற இந்த டிவி ரிமோட்டு? ஆம்பளைக்கு அப்ப தெரியுமா டிவி ரிமோட் கிடைக்கும்? நைட்டு 10:30 மணிக்கு எல்லா நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்தாங்க நீங்க பாருங்க டிவி. நம்ம அமுக்கணும்னா அப்ப தண்டா 2 பேரும் அண்டாவுல மருந்துகின்றாங்க. வாலிப வயோதிக நண்பர்களே, உங்களுக்கான பிரச்சனைகளை நாங்க தீர்த்து வைக்கிறோம். திங்கட்கிழமை சேலம் செல்வலாட்சியில் இருப்போம், செவ்வாய்க்கிழமை நாமக்கல் லட்சுமிலாட்சியில் இருப்போம், புதன்கிழமை ஓமலூர் அன்னமாரில் இருப்போம். இந்த வாழ்க்கை வாழலாமாடா? நடுவரவர்களை பெருமைங்க சம்பாதிக்கிற ஆம்பளை என்னைக்காவது பெருமை பேசியிருக்கிறானா? ஆம்பளை பெருமையை
பேச மாட்டான் சார். பேச மாட்டோம். இந்த பொம்பளைதான் பெருமை பேசுறது. அதை சொல்லு எப்படி? ஒரு 150 ரூபாய்க்கு செருப்பு வாங்கட்டும், 10 வீட்டுல காட்டிட்டு அக்கா காலிலே போடும். ஓமலூர்ல 250 ரூபாய் சொன்னாண்டி 150 ரூபாய்க்கு வாங்கிட்டேன். இந்தா பாரு, இந்தா பாரு, இந்தா பாரு. ஆனா ஆம்பளை பெருமை பேச மாட்டான். பேச மாட்டோம். 1500 ரூபாய்க்கு தண்ணி அடிச்சிருப்பான். எவன்டா சொல்றாரு? எவன்ட்டையும் சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டான்? ஏன் சொல்ல மாட்டான்? தலைதான் தொங்கிருமே. அண்ணன் நிமிந்தாவுல சொல்றது. எங்க ஒரு ஆம்பளை நிதானம் இல்லாத அளவுக்கு குடிக்கிறான்னா அதுக்கு காரணமா இருக்கு. சத்தியமா பெண்கள் தான். எப்படி சொல்றீங்க? ஒரு காலத்துல பெத்த பிள்ளைக்கு 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க. இப்ப ஏதாவது 1 வருஷம் 2 வருஷம் தாய்ப்பால் கொடுக்குதா? 3 மாத்தையில ஒரு பாட்டல்ல பால் அடைச்சு 3 மாத்தையில பாட்டில பிடிக்க ஆரம்பிச்சு கடைசி வரைக்கும் பாட்டில பிடிச்சுக்கிட்டே தெரியும். யாரு காரணம்? இன்னைக்கு இருக்க பெண்கள் தான் காரணம். ஒரு காலத்துல தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு. இப்ப பாட்டு பால் கொடுக்குறாங்க, பாட்டி மேல பாசம் வந்துருச்சு. நம்ம கையில என்ன இருக்கு? ஒண்ணு இல்லைங்க. நான் கேக்குறேங்க, நீ யார் நம்பி வீட்டுக்குள்ள வந்தேன்? அந்த இழுச்சுவா புருஷன் 3 முடிச்சு கோட்டை முடித்தான்னு உனக்கு கொண்டாட்டிங்கிற அங்கீகாரம் வந்தது. எத்தனை முடிச்சு? 3 முடிச்சு. நல்ல கல்யாணத்தை நினைச்சு பாடுற. 3 முடிச்சு நம்மளாடா போட்டோம், நம்ம கொண்டே விட்டோம்டா. எவ்வளவு பொட்டை முடிச்சுக்கலாம், நம்ம செருப்படி வாங்கி கிடக்குறோம். ஆமாங்க. எங்க ஊர் பக்கத்துல நங்கையா முடிச்சுன்னு போடுவாங்க. ஆறு புருஷனோட பிறந்த உங்க போடணும். ஆமா, இங்கேயும் போடுவோம். எங்கேயும் போடுவீங்களா? எனக்கு மொத்தம் 4 அக்காடா. ஆளுக்கு 3 முடிச்சு போட்டு விட்டு இருக்குதுக்கடா. நைட்டு போய் பாக்குறேன், மொத்தம் 15 முடிச்சு இருக்குடா. விடிய விடிய முடிச்ச வித்ததாண்ட வேலை. ஊருக்குள்ள என்னன்னு கூப்பிடுறாங்க? முடிச்ச வைக்கன்னு கூப்பிடுறாங்க. உன் வேலையை பாருங்க. முடிச்ச வைக்க என்னைக்காவது அந்த புருஷனை பார்த்து வங்கக்கடலால மரியாதை கொடுக்குற என்ன? என்னைக்கு அசலூர்ல இருந்து வாய்க்கப்பட்டு வந்த மவராசியா புகுந்தூட்ல வந்து எந்த பொம்பளை பிறந்த வீட்டு பெருமை பேசாத இருக்கிறாளோ அந்த குடும்பத்துல 100 வருஷம் பொழைச்சாலும் சண்டை வராங்க. எதுக்கும் கொப்பம் பெருமைக்கு. எங்க வீட்டுல பாலாரும் தேனாரும் ஓடு போய் பாரு, பொடக்காளி கதவு இருக்காது, உட்கார திண்ணு இருக்காது. கிளாஸ்ல காப்பி பிடிக்கிற நாய் வருது. பாலாரும் தேனாரும் ஓடு. எங்க வீட்டுல நாங்க பொன்னி அரிசியே தான் தீப்போம். 3 வேலைக்கு கோப்பரிசி ஆக்கிங்கிறது. பொன்னி அரிசி எங்க வருது? பொன்னி அரிசி கப்ப நடந்தா ராச நடை. எங்க அப்ப நடையாவே எங்க ஊர் பொம்பளைகளை சித்த நின்னு வாப்பாங்க. நான் நடை எப்படி? ஒரு காலை ஓமலூர்ல வைக்கிறேன், ஒரு காலை கொண்டு போய் தருமபுரியில வைக்கிறேன். மேய்க்கிறது எருமை. நம்மளுக்கு என்ன பெருமை? அருமை. நடுவர் அவர்களே, ஆம்பளை பாடுபட்டீங்கன்னா அந்த குடும்பத்துல வருமானம் இல்லைன்னா குடும்பம் நடக்குமா? அந்த காலமாட்டால நீங்க பசங்க கொண்டு கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துலயும் விடுறோம். அல்ல பிரைவேட் வருஷம் 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சம் ஊட்டி ஏற்காட்டுல கொண்டு போய் சேர்த்தோம்னா 20 லட்சம் ரூபாய் இருந்தா தான் பையனை பள்ளிக்கூடம் அனுப்ப முடியும். அல்ல பெருமை பியத்தக்களையும் குடிக்கிறது ஓட்டக்களையும். இவன் எவனா அவன் மாமியோட சொத்து பட்டோம் அக்காதச்சி சம்பாரிச்சு கொடுத்து இவன் பையனை கொண்டு போய் ஏற்காட்டு விட்டா நீ என் பாண்டாட்டு போட்டு நோட்டான். உன் தம்பிக்காரன் பையன் ஏற்காட்டு வடிக்கிற, என் பையன் இங்க வடிக்கிற, என் பையன் இங்க வடிக்கிற. ஏற்காட்டுல வடிச்சு போறேன்னு கலெக்ட் ஆகிட்டு வரேன். எங்க வடிச்சாலும் படிக்கிற பசங்க நீ கவர்மெண்ட் பள்ளிக்கூடத்துல சேர்த்துனாலும் படிக்கிறது படிக்கி. ஆனால்பட்ட அப்துல் கலாம் என்ன பிரைவேட் பள்ளிக்கூடத்துல படிச்சு மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டா வந்து ராக்கி விட்டாரு. நடுவர் அவர்களே, கல்வி என்பது எங்க வேணாலும் படிக்க வைக்கலாம். ஆனா இந்த ஊட்டமணி பேச்ச கேட்டு கேட்டு ஆம்பளைங்க கடங்காரன் ஆகிறதாகலையாங்க. யோசிச்சு பாருங்க. அதை மட்டும் சொல்றேன். தட்டுன்னு புருஷனை கண்டா கூட இந்த காலத்து பொம்பளைன்னு பயம் இல்லை. இந்த குழுவுக்காரன் ஒருத்தர் வர்றான் தெரியுமா? திங்கட்கிழமை ஒரு குழு, செவ்வாய்க்கிழமை ஒரு குழு, புதன்கிழமை ஒரு குழு. குழு இல்லை, அதுக்கு பேர பூரா புழுவு. நாம பொண்டாட்டி பேர் சொல்லி கூப்பிடுறதுல அவன் கூப்பிடுறான். ஏன் லட்சுமி, ஏன் கவிதா, ஏன் சுமதி, ஏன் லலிதா. இவளுக்கு நம்மளை கண்ட மதிக்கிறது இல்ல. அவன் வந்துட்டான்னா காத்தால குழு ஷேர் பண்ணிட்டார், லோன் ஷேர் பண்ணிட்டார். சேர கொண்டாந்து போடுறது என்ன, பாயை கொண்டாந்து விரிக்கிறது என்ன, எல்லாம் 12 பொம்பளை கப்பு சுப்புன்னு இருக்கிறாளுங்க. வீட்டுல தோறந்தவாய் மூட மாட்டாளுங்க. ஏதா ஒரு வார்த்தை கேட்ட 100 வார்த்தை பதில் சொல்றாங்க.
ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் போய் கேட்டு பாருங்க. நீங்களும் கேட்டுக்கிறீங்களா கொண்டாட்டீங்க? ஒரு வார்த்தை கேட்டா 100 வார்த்தை திருப்பி வருது. உழுவுக்காரன் 100 வார்த்தை கேட்டா கூட இவன் ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறான். நீ அப்படி சம்பாரிச்சு நீ யாருக்கு கொடுக்கறக்கா நீ சம்பாதிக்கிற? முதல் புருஷனை மதிச்சு பழகு. வீட்டுக்குள்ள வந்தா வாங்க, உட்காருங்க, கைய கழுவுங்க, சாப்பிடுங்க. கிடைக்க சொல்றாளா? சொல்ல மாட்டான். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு எப்ப காலையில எந்திரிச்சா அவசர அவசரமா தின்னு ஓட்டு வேலை வெட்டி போடுறோம். மத்தியானம் வெந்ததோ விதியோ டிஃபன் பாக்ஸில் வச்சு சாப்பிடுறோம். ஒரு மனுஷனுக்கு நிம்மதியான சாப்பாடு அந்த நைட் சாப்பாடு தானே. பெத்த ஆத்தாளுங்க நான் பட்டிமன்றம் முடிச்சு வீடு போனா ஏஞ்சாமி சளிக்காட்டு போல போனியா ஏண்டா இல்ல சாப்பாடு போட்டாங்களாமா, அதெல்லாம் சூப்பரா ஆறி போகணும் ஜம்முன்னு காய்ச்சி வாங்கி கொடுத்தானவா. நீ போய் படுத்துன்னு எந்திரிக்க மாட்டேன். போய் கைய கால கழுவிட்டு வா. நான் கை கால் கழுவிட்டு வரக்குள்ள அடுப்புல கல்லு காய்ச்சாயிருக்கேன். வெள்ளக்கோழி நேத்தாட்ட மொட்டு வச்சது இந்த கன்னி வடை மொட்டு இந்த புள்ளாருக்கு போடவுன்னு நேத்து மொட்டு போட்டு இன்னைக்கு மொட்டோட போட்டு தாரேன். ஒரு மொட்டு தோசை போட்டு கொடுக்குற சாப்பிடுற சாமி நம்ம வாண்டம் பைத்தியாட்டை ஒக்க ஊர்ல இருந்து பொடி கொடுத்துட்டா மொறு 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 பொடி தோசை போட்டு தாரேன் சாப்பிடு சாமி. இல்லம்மா நேத்த நெய் காய்ச்சினேன், ஒரு நெய் தோசை போட்டு தரேன். சாப்பிட்டு முடிக்க வரைக்கும் என்னை பெத்த தாய் நடுகிறவர்களே அந்த முத்து மாதிரி கிணையானவா வேணுமா வேணுமா வேணுமான்னு கேட்டு தோசைக்கு போட்டாளுங்க. ஆனா இப்ப வீட்டுல ஒருத்தி இருக்காளுங்க. யாரு மாப்பிள்ள? சிறுச்சல் ராணி சிலேபி மேனி. யாரு? என் பொண்டாட்டி தான் சண்டை. ஒரு தோசை தான் கல்லு ஊத்தி இருப்பான். மாமா போதுமா போதுமா அது ஒண்ணுதான் ஊத்திக்கிற ஊத்து. மாமா போதுமா போதுமா போதுமான்னு கேட்ட தோசை தின்னு இந்த அரச மரத்துல தூக்கோடு தொங்குறேன்னு நான் கேக்குறேன். நடுகிறவர்களை நல்லா பாருங்க. வேலை வெட்டி முடிச்சு வரான்னு ஆம்பளை வட்டல்ல சோத்த போட்டதுக்கு அப்புறம் திருவாய் மூடிட்டு இருக்கிறாளா? வட்டல்ல சோத்த போட்டதுக்கு அப்புறம் சைஸா ஆரம்பிப்பா. நீ வாட்டுக்கு வார போற வீட்டுல என்ன நடக்கணும்னு தெரியுதா? திருப்பாரு கூத்திட்டு வார அக்கா கறி 6 மணி கருப்பூர்ல இருந்து வாரா. கருப்பூர்ல எல்லாம் கடகண்ணி இல்லையா? கொக்கால கட்டா கோயா கட்ட வளப்பையா எழுத்தி விடுறேன். எரியுது. தைலத்தை மூக்குல வச்சு எரியாத மணக்குமோ? உங்களுக்கு மூக்கு எரியுது, எனக்கு அவர் எரியுது. நல்லா தண்ணி கலந்து குடிக்கணும். விட்டு 3 மாசம் ஆச்சு நான் சொல்றேன். கொக்கால கட்டா கொப்பா 7 கட்டப்பையில ஏத்தி விடுறான். திருக்குறா கூத்தி பாரு. சோறு மட்டும் போட்டாட்டா இந்த அம்பிக்கார 5 கண்டாலும் செலவு பண்றேன், 50 கண்டாலும் செலவு. நாம 2 முள்ளப்பத்து வச்சிருக்கிறோம்ல, உனக்கு எப்படித்தான் தொண்டையில சோறு இருக்குது. இருக்கா தயிர் ஊத்திட்டு வேற எறும்பு தயிர் வேணுமா மாடு தயிர் வேணுமா? பால் தயிர் ஊத்துவேன். இந்த இன்னும் போட்டு சாப்பிட்டுக்கிறேன். கொடிது இளமையில் வறுமை கொடிது, அதனிடம் கொடிது வறுமையில் நோய் கொடிது, அதனிடம் கொடிது அன்பில்லாத பெண்டீர் அவரிடத்துல சோறு வாங்கி திங்கிறது ஆழகால விசத்தவன கொடுமை அமைப்பாட்டி சொன்னாலையா. ஒருவன் நல்ல சோறு போடுறது துப்புல துப்பு கட்டதுவா பொம்பளை கிள்ளு தரேன். துப்பு கட்டவா பபுள் வாயிலும் எரியுதுதா. அதான் ஜெல்லி செல் சாப்பிடும். நடுவரவர்களை நல்லா நான் கேக்குறேன் என்னன்னா, சம்பாரிச்சு கொடுக்குற ஆம்பளை நீ மதிக்காட்டி போச்சா? ஒரு மனுஷனா நடத்துறியா? ஒரு நல்ல நாள் பொல்லா நாள் வந்தா நீ போய் 10,000 5,000 புடவை எடுக்கிறீங்க. பாவி அந்த பையனுக்கு ஒரு 200 ரூபாய்க்கு ஒரு வேட்டு துணி எடுக்கிறியா? ஒல்லா செலவு மிதியும். அப்ப சம்பாரிச்சு கொடுக்கலன்னு அந்த செலவு பண்ண முடியுமா? நடுவரவர்களை கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போறது நீ பொறுப்புள்ள பொம்பளையோ மாப்பிள்ள ஜாதகம் வந்தோடனே நீ என்னத்தை பார்க்கணும்? என்ன படிச்சுக்கிற? எப்படி கூட போறது? எத்தனை ஆறாலும் பாக்குறாங்களா? எடுத்துன்னு எத்தனை கோடி? எங்களுக்கு இத்தனை கோடி இருக்குது, உங்களுக்கு இத்தனை கோடி இருக்குதா? 24 வருஷத்துல ஒருத்தர் பொண்ணு பாக்குறேன்னு அதுதான் திருமண வயசு. அரசாங்கம் சொல்றது ஆம்பளைக்கு 24, பொம்பளைக்கு 21. அப்ப 24 வயசுல கல்யாணம் முடிச்சாத்தானா இளங்கால வருஷம் 2 குட்டி கிட்டி போடுமே என்ன இளவா தெரியுது. அப்ப பொண்ணு பார்க்க போலாம்னு போய் பொண்ணு பார்த்தா பொண்ணு வீட்டுக்காரர் கேக்குறாங்க, வீடு இருக்குதா, தோட்டம் இருக்குதா? அது மினிமம் 10 ஏக்கர், பூரா தென்னந்தோப்பு.
இடம் எப்படி ஓமலூர் பைபாஸ்ல இருக்கணும். மாசமானா 3 லட்சம் 4 லட்சம் வாடகை வரும். இத்தனை வேணும்னு கேக்குறாங்களே. நாம் 24 வருஷத்துல படிச்சு போயிட்டு இத்தனை போய் வயசு கம்மியா இருக்குது. சரி இத்தனை சம்பாரிச்சத பொண்ணு கொடுப்பாங்களாட்டுக்குதுன்னு போய் வம்படியா வேலை பார்த்து கஷ்டப்பட்டு தொழில பண்ணி கிரானைட் கம்பெனி வச்சு ஓட்ட கடை வச்சு ஏதோ ஒண்ணு வச்சு சம்பாரிச்சு போட்டு கண்ணாடி முன்னால போய் பாக்குற மண்டையில மாசம் இல்லை. வயசு 35 ஆகி போச்சு. சரின்னு போய் ஒண்ணு பார்த்து ஒரு கல்யாணம் மூச்சாட்டன்னு ஒரு புள்ள குட்டி பத்து வம்சம் நிறுத்தியாகும். போய் பொண்ணு கேட்க போனா பிள்ளை வீட்டுல என்னங்கிறாங்க சொத்தெல்லாம் சேர்த்தாங்க. ஆனா மாப்பிள்ளைக்கு வயசாகி போச்சுப்போ நாங்க இள வயசு பையனா பாக்குறோம்ங்கிறீங்க. 24 ஒண்ணு கேட்டா சொத்து இல்லைங்கிறீங்க. 35 ஒண்ணு கேட்டா மண்டையில மசரு இல்லைங்கிறீங்க. அவன் எப்பதான் கல்யாணம் கூப்பேன். அப்ப ஆடு வர்ற ஆம்பளை காலத்துக்கு பாடுபட்டானே இருக்கணுமா? அப்ப இந்த உழைச்ச ஆம்பளைக்கு தாயும் பொண்டாட்டியும் மதிக்கல, கூட பிறந்த அக்கா தங்கச்சியும் மதிக்கலைன்னா அவன் ஆம்பளை குடிகாரனா மாறாது. என்ன பண்ணுவேன்? கண்டிப்பா கொத்தர மாம்பு பழக்கிறாங்க, கடிக்கிற நாய் பழக்கிறாங்க, பாயிர மாட்டு பழக்கிறாங்க. பொம்பளை நினைச்சா கட்டண புருஷனை பழக்கலாமா பழக்கப்படாதா? நல்லா பழக்கலாம். ஆனா பழக்க மாட்டாங்க. ஜல்லிக்காட்டு வளவுல ஆம்பளை யாருமே குடிக்க மாட்டாங்களாம். அப்படியா? அந்த பழக்க கூட்டத்துல சலசலப்பு தென்படுது. காப்பு கட்டி அப்படி பழக்கமே இல்லையா? ஓஹோ. அப்படிக்கு இப்படி யாராலும் ஆம்பளையோ தண்ணி போட்டு விட்டு போய் படுக்கிற பழக்கம் இருக்கிறையோ மஞ்சநாதன் ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துட்டு பாரு, கேட்டுக்கலாம். என்ன? மப்பளை விட்டு போய் படுக்கிறவ உஷாரா டவுசர்ல இருக்கிற பணத்தை எடுத்து அலமாரியிலயோ மெத்தக்கடிவோ தலைவாணி சோரக்குள்ளையோ கடைசியில கோமணத்தினாலும் சுருட்டிட்டு படுத்தீங்கன்னா தான் காசு தப்பிக்கு. ஏமாந்து மப்பளை டவுசர்ல பணத்தை வச்சுட்டு போய் படுத்தீங்கன்னா வெடிச்சு காத்தாலும் டவுசருக்கு பணம் இருக்காது. கொண்டாட்டி ஆட்டை போட்டுப்பான். நீ போய் முக்கு கடையில டீ வாங்கி குடிச்சு போட்டு கையை உள்ளுடுவேன். நைட்டு 5000 வச்சாமே காணாமே அங்க எங்க இருக்குதா எடுத்துக்கிறான். பணம் 5000 பொழுதா டவுசர் தெரிஞ்சு காசு திறனத்தை அப்புறம் 5000 வச்சு வளர்த்துறாங்களா? பொழுதாடு மப்பளை எங்க போய் கிடந்தியா அங்க போய் பாருங்க. உஷாரா இருக்கும் ஆம்பளைகள்லாம். உண்மை மாப்பிள்ள. எங்க ஊர்ல ஒருத்தன் போன மாசம் 10,000 ரூபாய டவுசர்ல வச்சுட்டு தண்ணிய போட்டு வீட்டுல படுத்துட்டான்டா. காலையில பணத்தை காணாமடா. இவன் பொண்டாட்டி தாண்டா எடுத்திருக்கா. எப்படிங்க கண்டுபிடிச்சா? இவன் பொண்டாட்டி எடுத்து அவ அம்மா விட்டு கொடுத்து விட்டுருக்காடா. ஏங்க பொண்டாட்டி எடுத்தியான்னு கேட்டாவே முத்துமாரி ஆட்டா மேல 1000 சத்தியம் பண்ணுவா. காப்பனாய அப்படித்தான் வளர்த்துனாங்களா? நான் திருடி பட்டம் கட்டுறியான்னு அவ அப்பனு விட்டு கொடுத்தது இவனுக்கு எப்படி தெரிஞ்சது? இவன் டவுசரோட எடுத்து கொடுத்து விட்டுட்டாங்க. அங்க போனா இவன் டவுசர் மாமியா வீட்டுல கொடியில காய்ச்சிக்கிட்டு இருந்திருக்கடா. அவன் மாமனாரும் டவுசர் லூசா இருக்குன்னு டக்கு பிடிச்சு போட்டு தெரிஞ்சிருக்கான்டா. இந்த வாழ்க்கை வாழலாமாடா? நடுவரவர்களை ஒவ்வொரு ஆம்பளையினுடைய உழைப்ப நீங்க அவ்வளவு சீக்கிரமா இடம் போட்டுறதீங்க. எத்தனையோ வெளிநாடுகள் போய் நீங்க இளைஞர்கள் சம்பாதிக்கிறாங்க. யாருக்காக? இத்தனை சோறுல வீட்டுல கூட பிறந்த அக்கா தங்கச்சி கல்யாணம், அப்பம் பட்ட கடை, தனக்கு தேவையான ஒரு வீடு, தனக்கு தேவையான ஒரு மனைவி, நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ராணுவத்திலயுமே காவல்துறையிலுமே வெளிநாடுகளிலுமே இன்னைக்கு பஸ் டிரைவர் கண்டக்டருமே வெடி கண்ணு முடிச்சு ஓட்டுறாங்க. ஐயா வெடி கண்ணு முடிச்சு ஓட்டுறாங்க. தீபாவளி நாம ஒரு நாள் கொண்டாடுற கவி 3 நாளைக்கு கஷ்டப்பட்டு கிடக்குறாங்க. பொங்க நாம 3 நாள் கொண்டாடுறதுக்கு வரக்கு முன்னா போறதுக்கு முன்னா கஷ்டப்படுறாங்க. நீங்க ஆளானப்பட்ட கலெக்டராவே இருக்கு ஆம்பளை வீட்டுல போய் அவன் பொண்டாட்டிட்டு ஏக்கா அண்ணன் எப்படி கொண்டனா? அவ்வளவுதான் பதில். நீ நீங்க ராசாவா இருக்கட்டு ஏக்கா அண்ணன் எப்படி கொண்டனா? நீங்க சந்திராயனுக்கு ராக்கி கொடுத்து அவி பொண்டாட்டிட்டு போய் கேளு ஏக்கா அண்ணன் எப்படி அண்ணனா? அந்த என்ன விளக்கம்னு இது வரைக்கும் எந்த யூனிவர்சிட்டியிலுமே கண்டுபிடிக்க முடியல. எதுக்குங்க இந்த நியாயம்? அது பாருங்க, ஆம்பளை 2 பேர் சேர்ந்து என்ன நாய் பேசுவோம். ஆம்பளை 2 பேர் சேர்ந்து என்ன நாய் பேசுவாங்க. கோய் வேற பழசாக்கி போச்சு. கட்டி 12 வருஷம் ஆச்சு. ஒரு கும்பாசாக்கு பண்ணி போடணும்னா நாளைக்கு இந்த கட்டம் நெருப்பணம் போட்டு கோய் வரையும் வச்சிடலாம். ஏண்டா இந்த குளம் வேற தூர் வராது கிடக்குதுல்ல, ஆளு கொஞ்சமா பணம் போட்டு வாரி போடுமா? ஏண்டா மாப்பிள்ள பங்கு அது கிடந்து பங்கியாச்சா? இந்த நாய் மாப்பிள்ளை பேசுவாங்க. இந்த பொம்பளைங்க நாய் பேசுற அழக பார்க்கணும். அது காத்தால இந்த தண்ணி குடிக்கிற அழகு இருக்குது. 6 மணிக்கு எங்க ஊர்ல தண்ணி திறந்து விட்டேன். இவளும் குடத்தை எடுத்துட்டு வருவா, அவளும் குடத்தை எடுத்துட்டு வருவா. அழைச்சுமதி அழைச்சு சொல்லுடி லடியா ஏக்கா என்ன பண்ணிக்கிற?
நான் எனக்கு தட்டப்பட்ட போட்டேன் நீ அக்கா நான் இப்ப கொள்ளு போட்டு வந்துருக்கிறேன் அதுதான் குடிக்கிற தண்ணியில ஒரு சாரி குடிச்சிட்டு போலான்னு வந்தேன் சரி சரிட்டு அந்த நாய் இந்த நாய் பேசிட்டு இப்ப குடிக்கிற தண்ணியை மட்டும் அப்ப குடிக்கிட்டு ஏழை பேசி பேராட்டி பெருசு கட்டிட்டு அழுதுக்காதீங்க நான் குடிக்கிற கூட நீ குடிக்கிற ஏன் நீ பிடிச்சதான் நான் பிடிப்பேன் ஏன் இன்னும் உற்ற முறையில் நாம குடிச்சா நீ கம்மன் இருப்பியா எனக்கு உடம்பு சரியில்லை நீ ஏன் உனக்கு உடம்பு சரியில்லைன்னா புருஷன் முத்துக்கெல்லாம் இருக்கிறான் அவனுக்கு குடிக்க சொல்ல வேண்டியதானே என் புருஷன் வந்து போட்டா நீ இழுத்துட்டு போறதா உன்னை பத்தி எனக்கு தெரியாதானே சேலத்து நீதி எங்க நான் பேசுறேன் புருஷன் போனதுக்கு அப்புறம் எவன்கிட்ட பேச ஊர் ஊரை சந்தி செஞ்சு நாத்த நாடி கிடக்குது பக்கத்து தண்ணி நீங்க அந்த காட்டு மூலையில அங்க கேக்குறது பேசுறதுக்கும் அந்த நிலக்காட்டு மூலையில கார்த்திகிட்டு பேசுறது ஊருக்கா தெரியுமாடி இது 6:45 தண்ணி நின்னு போச்சு வந்துட்டா வேற குடத்தை தூக்கிட்டு தண்ணி நிக்க வரைக்கும் வேற நாய் தண்ணி நின்று போனா வேற நாய் எது இந்த நார நாய் குசலம் வேசரோடு குப்பை கடையா போகுமா சாட வேசரோடு சண்டை கடையா போகுமா அடுத்தவே குடும்பத்தை பேசி பேசியே வீட்டுல சண்டை கொண்டாடுறது பொம்பளை ஆனா ஆம்பளை அப்படி இல்லைங்க வெளியூர் போறா கல் உடைக்கிறா ரோடு போடுறா மரம் ஏறுறா தன் குடும்பத்துக்காக தன் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைக்கக்கூடிய ஆண்களுடைய உழைப்பால் தான் இன்னைக்கு இந்த நாடே பொருளாதாரத்தில் முன்னேறிட்டு வருதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் உழைக்கும் ஆண் வர்க்கமே என்று நல்லதொரு தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு இந்த பச்சை தோல் ஓட்டு 23 வருஷம் ஆச்சு துவைக்கல வெளுத்து கிடக்கு ஆமா துண்டும் வெளுத்தம் கிடக்குது விவசாயி பழப்பும் வெளுத்தம் கிடக்கும் இன்னைக்கு பண்ணை பண்ற சொன்னா எவ்வளவு பொண்ணே கொடுக்கறது இல்ல 40 ஏக்கரை பண்ணைக்காரனுக்கு பொண்ணு இல்ல 4 ஏக்கர் செண்டுக்காரனுக்கு பொண்ணு இல்ல பூரா வெளியூர் மாப்பிள்ளை வெளிநாட்டு மாப்பிள்ளை ஐடி மாப்பிள்ளை எவனுக்கோ போய் கொத்தடிமையா வேலை செய்யறவனை கட்டிக்கிறதுக்கு பிள்ளைங்க விருப்பப்படுறாங்க நடுவரவர்களே இந்த உலகத்திலே மற்ற தொழில் எல்லாம் ஒருவனை சார்ந்து அடிமைப்பட்ட தொழில் இந்த உலகத்திலேயே யாரையும் சாராமல் அடிமைப்படாமல் ஒரு தொழில் உண்டுன்னு சொன்னா அது விவசாய தொழில் மட்டும் தானுங்க வேலை இருந்தா வயக்காட்டு வேலை செய்யலாம் வேலை இல்லையா வேப்பர்கனி கட்டு போட்டு தூங்கலாம் எந்த நாயாவது உங்களை கேட்பானா காத்தால கொரோனாவில எல்லாரும் மூடி போனாங்க ஆனா விவசாய தொழில் மூடுனானா பால் கறக்கிறவன் பால் கறந்த சாணி வலிச்சவும் சாணி வலிச்ச பண்ணையும் கட்டவும் பண்ணையும் கட்டின நெல்லு போட்டவும் நெல்லு போட்ட இந்த இதுல இருந்து என்ன தெரியுது இந்த உலகத்திலே எந்த தொழில் நின்று போனாலும் வாழ்ந்து விடலாம் ஆனால் பயிர் தொழில் நின்று போனால் வாழ முடியாதுங்க அந்த விவசாயம் என்ற விவசாயிகளை மதிச்சு பாருங்க வீட்டுல பொண்டாட்டிகளே மதிக்கிறது இல்ல பண்ணா அப்புறம் இந்த நாட்டு எப்படிங்க 4 பேர் மதிப்பாங்க முதல்ல ஆம்பளைகளை மதிங்க அவன் குடியாரனாவே இருந்தாலே அவன் பெருமை வெளி சொல்லாதீங்க தட்டுக்கு முட்டுக்கு மறுத்த சட்டுக்கு பாடிக்கு மோதாதியா இருக்கு எப்படி இருந்தாலும் எந்த பொம்பளை வீட்டு சத்தம் நடவதாண்டி வெளிவராம குடுத்தனம் பண்றாளோ அவதான் பொறுப்பான பொம்பளை உழைச்ச ஆம்பளைக்கு நல்ல தீர்ப்பை வழங்கும்படி கேட்டு தந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றிங்க வணக்கம் அருமையான பேச்சு நல்லா பேசியிருக்காரு மஞ்சுநாதன் அவர் சொல்றாரு குடும்பத்துல பெண்களால சந்தோஷம் இல்லை ஆனா நான் ஒரு உண்மையை சொல்லவா எனக்கு கல்யாணம் பண்ணி 18 வருஷமா என் பொண்டாட்டிக்கு எங்க அம்மாவுக்கும் மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை 18 வருஷமா மாமியா மருமக சண்டையே வந்ததில்லை சத்தியம் எங்க அம்மா செத்து 18 வருஷம் ஆச்சு இருந்தாவில சண்டை வர்றதுக்கு இப்ப சாப்பிடுறா உருள்றா விரல்றா எங்க அம்மா செத்துருச்சேன்னு எங்க பெரியம்மாவை கொண்டாந்து வச்சேன் என் பிள்ளைகளை பாத்துக்கிறேன் என் பெரியம்மா எனக்கு தாய் மாய்த்தானே போன வாரம் எங்க பெரியம்மா தொண்டை வலிக்குதுன்னு இருக்கு இப்ப டாக்டர்கிட்ட கூட்டி போயிருக்கா டாக்டர் எங்க பெரியம்மா வாயை திறக்க சொல்லி உள்ள லைட் அடிச்சு பார்த்து என் பொண்டாட்டியை கூப்பிட்டு இங்க மாமா நீ தானே மருமக ஆமா சார் உன் மாமியா உள்நாக்கு வளர்ந்துருக்கு ஒரு 15,000 ரூபாய் கூட ஆபரேஷன் பண்ணுன்னு இருக்காரு என் காசு தானே கொடுத்துட்டு வர வேண்டியானே இப்ப டாக்டர் கூப்பிட்டு சொல்லியிருக்கா சார் நீங்க கொஞ்சம் வாங்க நான் 30,000 தாரேன் இந்த வெளியில தொங்குற நாக்கைய பேர் நறுக்கி விட்டுங்க சார் இருக்காங்க இப்ப எங்க அம்மா சாப்பிட கூட வாயை திறக்க மாட்டேங்குவீங்க வாயை திறந்தாலே இவ கத்திரிப்பழ காட்டான் எங்க அம்மா பள்ளி மாதிரி நாக்கு உள்ள இழுக்கு இந்த பொண்டாட்டியால என்ன பொறுப்பு இருக்கோ யோசிச்சு பாருங்க பாப்போம் நான் இங்க இருக்க ஆண்களை பார்த்து கேட்கிறேன் மனச்சாட்சியோட சொல்லுங்க இந்த ஜென்மத்துல உள்ள பொண்டாட்டி தான்
எனக்கு 7 ஜென்மத்துக்கு வேணும்னு நினைக்கிற ஆண்கள் இருந்தா கை தூக்குங்க பாப்போம். 2 கை தூக்குனா வேற அர்த்தம், ஒரு கை தான் தூக்கணும். அங்க ஒரு அண்ணன் அந்த கை தூக்குறாரு, அவர் தூக்கல, ஃபர்ஸ்ட் பொண்டாட்டி பக்கத்துல தூக்க தூக்கிக்கிட்டு நிக்கிறார். பெண்களை பார்த்து கேட்போம், மனச்சாட்சியோட சொல்லுங்க. இங்க இருக்க பெண்கள் புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பரிசிலே வச்சிருக்கங்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். அங்க வேற அத வீட்டுல வச்சிருக்கதே பெருசு, இதுல மணிப்பரிசல் வச்சுக்கிறாங்க. மணிப்பரிசல் அங்க 2 பேரும் கை தூக்கிட்டு சொல்றாங்க, சும்மா தூக்கு, மணிப்பரிசை வந்து என்ன பிறந்தா வாங்க போறான் அப்படி நினைக்காதீங்க. என் முண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ 2 போட்டோவை மணிப்பரிசிலே வச்சிருக்கா. இது 2 போட்டோ மணிப்பரிசிலே வச்சிருக்கா. அவ்வளவு பாசமாடின்னு கேக்குறேன். பேங்க்ல லோனு வாங்குற கொட்டுறதுக்கு வச்சிருக்கிறேங்க. ஒட்டி போட்டு சார்ஜ் கழுத்து போட்டுருவா, நான் பேங்க்கு வீட்டுக்கு லோன்னு அலைய வேண்டியது. இப்படி இருக்கணுமா? ஆனா ஒரு வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சொன்னா இப்படித்தாண்டா குடும்பம் இருக்கணும்னு. பெங்களூருக்கிய போதும் அன்னைக்கு அப்படி இருந்துச்சு. ஒரு காலத்துல வலிச்சா புள்ள, இப்ப கிழிச்சா புள்ள. ஒரு காலத்துல பிறந்த ஊரம் புள்ள, இப்ப பிறக்கிற ஊரம் கீரி புள்ள. எல்லாம் கீரிதான் புள்ள பிறகு. ஒரு காலத்துல குழந்தை பிறந்தவங்களை ஆஸ்பத்திரியில பார்க்க போனோம்னா எது பிரசவ வார்டுன்னே கேட்க வேண்டாம். தாய் ஒரு வக்காளவும் புள்ள ஒரு வக்காரும், இதாண்டா பிரசவ வார்டுன்னு போய் பார்த்துட்டு வந்தோம். போன மாசம் என் குழந்தையாவுக்கு குழந்தை பிறந்துச்சு. எனக்கு ஏன்டா வாழ்க்கை தகலைக்கு போயிட்டு குழந்தை பிறந்த பார்க்க போறோம். தாயும் அலுவல, பிள்ளையும் அலுவல, புருஷன் கலந்து அழுதுட்டு இருக்கான். நீ ஏன்டா அலுவலகம் கேட்கிறேன்? ஆபரேஷனுக்கு 80,000 ரூபாய் பணம் கட்டணும், நான் தாண்டா அழுதுட்டு இருக்கேன். அதுலயும் பிரிச்சு விட்டுருக்கானு பாருங்க. முதல் பிரசவம்னா அப்பங்காரம் பணம் கட்டணும், 2வது பிரசவம்னா புருஷங்காரம் பணம் கட்டணும். நான் கட்டுவேன். 4வது பிரசவத்துக்கு நீ கட்டு. உனக்கு பிரசவமே வேணா பேசாம உட்காந்துரு, அதான் நல்லது. ஆனா பிரசவத்துக்கு வழி இல்லாம உட்காந்துரு. வாழ்க்கை எங்க நிம்மதி இருக்கு? பெண்கள்கிட்ட எங்க பொறுப்பு இருக்கு? வீட்டுல போனா நைட்டு சாப்பாடை போலையெல்லாம் உங்க வேலையே காட்டுவாங்க. நைட்டு சாப்பாடை போட்டு அப்பதான் பிசைஞ்சு வாயில வைக்க போவோம். நீங்க சாப்பிடுங்க, உங்களை ஒண்ணு கேட்கணும். ஐயா என்ன கேட்க போறான்னு தெரியலையே, போனதை எடுத்து பார்த்து விட்டாளா, இல்ல பைக்கில் ஏத்திட்டு போனதை யாரும் போட்டு விட்டு விட்டாளுங்களா? இந்த குழப்பத்திலேயே 1/2 மணி நேரம் சாப்பிட வேண்டியதை 1.5 மணி நேரம் சாப்பிடுவோம். இந்த குழப்பம் பெண்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு ரொம்ப ஆணித்தனமா சொல்லியிருக்காரு பிரபல மஞ்சுநாதன் ஸ்பீக்கர். அதை பதில் சொல்லி மறுத்து பேச வருகிறார் மணப்பாறை சன் டிவி லலிதா.